ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபுட் வியர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ வியாபாரம் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ்க்கு ஈஸியாக எப்படி பில்லிங் பண்ணலாம் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லாமே வியாபாரம் யூஸ் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியாபாரம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வியாபாரம் இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் டச் பண்ணி வியாபாரம் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட பிஸ்னஸ் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. வியாபாரத்தில் இருக்க முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, எந்தெந்த ஃபீல்ட்ஸ் வேணும்னு நீங்களா பர்டிகுலராக செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐட்டம் பொறுத்தளவுக்கு எனக்கு எந்தெந்த ஃபீல்டு வேணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எம்ஆர்பி செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் கால்குலேட் சேல் ப்ரைஸ் ஃப்ரம் எம்ஆர்பி அண்ட் டிஸ்கவுண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் எம்ஆர்பி ஃபார் பேட்ச் ட்ராக்கிங்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேட்ச் நம்பர் செலக்ட் பண்ணி கிராஸ் வெயிட்டுக்கு பதிலாக பிராண்ட் நேம் வந்து நான் கொடுக்க போகிறேன். அண்ட் மாடல் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து கலர் வேரியேஷன் கொடுக்கறதுக்காக கொடுக்குறேன். அண்ட் ஐட்டம் வைஸ் டிஸ்கவுண்ட் வேணும் இல்லை ஐட்டம் வைஸ் டேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன ஃபீல்டு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரிஸ் வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்மே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரியும் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ரெகுலர் பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான செட்டிங்ஸும் தனியாக இருக்குது. தெர்மல் பிரிண்டர் அப்படின்னா அதுக்கான செட்டிங்ஸும் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக உங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஓகே, நான் அதில் பிராண்ட், கலர், சைஸ் ஆக்சுவலாக வந்து ரெகுலர் பிரிண்டருக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்கோட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸல் சீட்டில் ஆல்ரெடி நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையுமே எக்ஸல் சீட்டில் இருந்துமே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா வியாபார லைப்ரரியில் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கேட்டகரி பிஸ்னஸ்க்குமேவும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பாப்புலராக இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்டேட் ஆயிடும். இந்த மெத்தட்லையுமே நீங்கள் உங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அனதர் மெத்தட் என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்க ஐட்டமை ஓப்பனாகவும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஐட்டமோட நேம் கொடுத்துக்கிறேன் அண்ட் அதோட ஹஜன் கோட் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஐட்டம் கோடு நீங்களாகவும் மேனுவலாகவும் கொடுக்கலாம். இல்லை அசைன் கோடு கொடுத்தீங்களா ரெண்டமாவது ஒரு கோடு வந்து அசைன் ஆயிரும். ஆன்லைன்லேயுமே நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஐட்டமோட இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பேட்ச் ட்ராக்கிங் வந்து நம்ம எனபிள் பண்ணியிருந்தோம். ஓகே, பேட்ச் ட்ராக்கிங்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேட்டா சூஸில் எம்ஆர்பி ஆட் பண்ணிக்கிறேன். என்ன கலர் அப்படின்னா பிளாக் கலர். பிளாக் கலரில் சைஸஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சைஸ் நம்பர் 7ல் என்கிட்ட மொத்தம் ஒரு 10 குவான்டிட்டி இருக்குது. அகெயின் அதே ரேட்டில் ப்ரௌன் கலர் சைஸ் 8ல் ஒரு 10 குவான்டிட்டி இருக்குது. ஓகேவா, நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் மினிமம் ஸ்டாக் டு மெயின்டைன், அதாவது லோ ஸ்டாக் ஆகாமல் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகாமல் நம்ம ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லோ ஸ்டாக் அலர்ட், அதாவது நம்ம மினிமம் ஒரு 5 குவான்டிட்டி எனக்கு எப்போ இருந்துகிட்டே இருக்கணும், அதுக்கு கீழே ஆச்சுன்னா எனக்கு ஒரு அலர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீடைல்டு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப் டு டேட் எந்த டேட் வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், பேட்டா சூஸ் வந்து இப்போ 20 நம்ம ஆட் பண்ண மொத்தம் குவான்டிட்டி டீட்டெயில் தான் இங்கே வந்துருச்சு. இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி, நான் வந்து சம்சங் கலெக்ஷன் வந்து வேறு ஒரு ஹோல்சேல் பார்ட்டிகிட்ட இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை எப்படி என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரைட் சைடில் மேலே டாப்பில் ஆட் பர்ச்சேஸ்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பார்ட்டிகிட்ட இருந்து வாங்கினீங்களோ அந்த பார்ட்டியோட நேம் கொடுத்துக்கோங்க. ஏபிசி ஃபுட்வியர் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் இருந்து வாங்கியிருக்கேன். மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். பில் நம்பர், டேட், ஸ்டேட் ஆஃப் சப்ளை எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஐட்டம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேம்பஸ் உமன் வாக்கிங் ஷூ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்ன கலர், ரோஸ் பிங்க் அப்படிங்கிற கலரில் வந்து 1000 rupeesக்கு அண்ட் சைஸ் நம்பர் 7ல் 10 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எம்ஆர்பி 1000 rupees. ஆனால் நான் வந்து பர் யூனிட்டுக்கு என்ன அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கிறேன். நான் வந்து 949 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பர் யூனிட்டுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ஐட்டமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் பிராண்டில் கலர் வந்து பிளாக் கலர். பிளாக் கலரில் சேம் எம்ஆர்பி தான். சைஸ் வந்து 7. அதில் ஒரு 10 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே சேம் ரேட்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டல் வந்து 20 குவான்டிட்டி 18,980 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம பெய்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெய்டுன்னு கொடுத்துடலாம். இல்லை நான் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், மீதி அமௌண்ட்டை நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் அப்போ நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பே பண்ணிவிட்டு பில்லை சேவ் பண்ணிடுறேன்.
பாருங்க, நம்மளோட ஐட்டம் டீட்டெயில்ஸ் இல்லை, ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண ஐட்டம் ப்ளஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஐட்டமும் ஆட் ஆயிருச்சு. மொத்தம் 2 ஐட்டம் வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஒரு சேல் நடக்குதுன்னா எப்படி பில் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட் சேல் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கஸ்டமரோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க, ராஜா. அண்ட் அவங்க மொபைல் நம்பர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். பில்லிங் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேட் ஆஃப் சப்ளை, டேட்டு, டைமு எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஐட்டம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேட்டா ஷூஸில் என்ன கலர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் வேரியன்ஸை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ப்ரௌனில் வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விமன் வாக்கிங் ஷூவில் இருந்து ரோஸ் பிங்க்கில் ஒரு குவான்டிட்டியும் பிளாக் கலரில் ஒரு குவான்டிட்டியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பாருங்கள், டோட்டலாக எத்தனை குவான்டிட்டி, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா ரிசீவ்டு கொடுத்துடலாம். இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி பாதி அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, மீதி இன்னொரு பர்ச்சேஸ் அப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறது வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ரிசீவ்டுன்னு கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இன்வாய்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ உங்களோட இன்வாய்ஸு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தீம் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணணுன்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம், ஜிமெயில் அனுப்பிச்சிக்கலாம், மெசேஜ்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணணும் இல்லை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இதை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. வியாபாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்களோட வியாபார லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எங்ககிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரிஜினல் அமௌண்ட்டை விட ரொம்பவும் கம்மியான அமௌண்ட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, 1 இயர் பிளானுக்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், 3 இயர்ஸ் பிளானுக்கு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.